அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா சொன்னது யூடியூப் சேனல். 15/6/2024 ஆனி மாதத்தின் 1ஆம் நாள் சனிக்கிழமை நவமி திதியில மாதத்தின் முதல் நாள் பிறக்குது. இந்த நாள்ல நான் சொல்லக்கூடிய பொருட்கள்ல எது உங்களுக்கு சாத்தியமோ அதை வாங்கி நீங்கள் பூஜை அறையில் வைத்தால் கோடீஸ்வர யோகம் உண்டாகும். குலதெய்வத்தின் பரிபூரணமான அருள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். நாம செய்யக்கூடிய வழிபாடுகளாகட்டும், தாந்திரிக முறைகளாகட்டும், விரத முறைகளாகட்டும், பூஜைகளாகட்டும் நம்பிக்கையோடு செய்தால்தான் அதற்கான பலன் கிடைக்கும். எதை செய்தாலும் நம்பிக்கை மிக மிக அவசியம். இதை என்னுடைய எல்லா பதிவுலையும் நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறேன். நம்ம சேனல் இப்பதான் நீங்க முதன் முறையா பார்க்கறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடக்கூடிய பதிவுகள் பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் தவறாம ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நாளைய நாள் ஆனி மாதத்தின் முதல் நாள் நீங்க வாங்க வேண்டிய பொருளை முதலிடம் வகிப்பது பாத்தீங்க அப்படின்னா வெல்லம். குலதெய்வத்திற்கு மிகவும் உகந்த இந்த பொருளை ஒரு 1/2 கிலோ அளவிற்காவது வாங்குங்க. அடுத்தது பச்சரிசி, 3வது வாழைப்பழம், 4வது கீரைகள், 5வது பழங்கள். இந்த 5ம் வாங்குறது ரொம்ப விசேஷம். என்னால இந்த 5ம் வாங்க எனக்கு சாத்தியப்படாதுங்க அப்படிங்கிறவங்க 5ல என்ன முடியுமோ அதை மட்டுமாவது வாங்கி பூஜையில வைங்க. குறிப்பாக நீங்க வாங்கக்கூடிய கீரை இருக்கு இல்லையா, இந்த கீரை, வெல்லம், பச்சரிசி, வாழைப்பழம் இதையெல்லாம் கொண்டுட்டு போய் நீங்க வாங்கி வீட்டுல வச்சு பூஜையில சாமி கும்பிட்டுட்டு அதை கொண்டு போய் பசுவிற்கு நீங்க தானமா கொடுத்தீங்க அப்படின்னா ஆனி மாதம் முழுவதுமே 12 ராசிக்காரர்களுக்கும் ரொம்ப சிறப்பான மாதமாக நிச்சயமாக இருக்கும். நவகிரகங்களால உங்களுக்கு ஏதாவது தோஷம் ஏற்பட இருந்தாலும் கூட அதை கூட நீங்கள் முதல் நாளில் செய்யக்கூடிய இந்த தானம் தடுத்து நிறுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது. நாளை தினம் இப்ப நான் சொன்ன விஷயத்த தவறாம செய்யுங்க. மறுபடியும் ஒரு முறை சொல்றேன், எது உங்களுக்கு சாத்தியமோ அதை நம்பிக்கையோடு முழுமனதோடு செய்யுங்க. மகா பெரியவாவின் அருளாலும் குலதெய்வத்தின் அருளாலும் உங்களுக்கு நல்லதே நடக்கும். இவ்வளவுதான் வாங்கணுமா அப்படின்னு கிடையாது. குறிப்பிட்ட அளவிற்கு உங்களால எவ்வளவு வாங்க முடியுமோ அவ்வளவு வாங்கி பூஜையில ஒரு தீபம் ஏத்தி மனதார வழிபாடு செஞ்சுட்டு நான் சொன்ன விஷயத்த செய்யுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க. பெரியவா அருளால நல்லதே நடக்கட்டும்.